your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. யார் சொன்னா உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு? கிட்டத்தட்ட 18 வருஷமா அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னும் சொல்லணும்னா அவங்க என் வாழ்க்கையில என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி வேற யாருமே என்ன கூப்பிட்டது கிடையாது. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. இல்ல அந்த மாம் அண்ட் டாட்டர் ஃபீல் பார்த்தாலே ஒரு எமோஷன் தானா வந்துருது. ரியா வந்து உங்களுக்கு பிறந்தப்போ அந்த டைம்ல அந்த மொமெண்ட்ல அந்த லேபர் வார்டில் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு? இல்ல ஒரே வேர்டு தான், அதுதான் லைஃப், அதுதான் ஃபுல் ஹாப்பினஸ். இன்னைக்கு வரைக்குமே எந்த டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு என்ன கேட்டாங்கன்னா நான் அவங்க பிறந்த நாளை தான் நான் சொல்லுவேன். நம்மளால ஒரு உயிர் வந்து உருவாகி இன்னொரு உயிரை அது கையில் பார்க்கும்போது வேர்ட்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்கு. ஸோ மொழிகளில் பேசும் முதல் மேதை நீங்க தான் சொல்லணும். நான் என்ன பண்ணல, நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட், என்ன பண்ணலன்னு சொன்னாதானே என்ன பண்ணேன்னு சொல்ல முடியும். இது என்ன ஷோ சொல்லுங்க. உங்க பேரையும் இப்ப மாடனா மாத்தறோம்னா என்ன பேரு மேம் வச்சீங்க? லயா. 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 ரியா. ரியா. லயா. ரியா. லயா. நல்லா இருக்கு. இதுக்கு அப்புறம் பேர் மாத்த அப்பா முடியாது. என்ன பேரு? ஆட போயாத மாதிரி இருக்கு. தெரு கொடுக்கும் சிங்கத்தை சீராடமா, எவன் இருந்தோம் ஏ ரூட்டு மாறாதமா. தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாத பான் தான் இருக்கு லிரிக்ல, சீண்டாத மான் வந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்னிங்கே அது. அப்படியா? அத நான் கவனிக்கல பாத்தீங்க. அதனால அந்த எவ்வளவு கீழடி நோட் பண்றேன். விஜய் ஃபேன். ஸோ விஜய் பிடிக்கும், அதனால நிறைய விஜய் படம் தான் பார்த்தது. அதனால விஜய் பாட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆயிடுதுமா, ஆனா இந்த புக்ல இருக்கிறது மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுமா, என்னமா பண்றது அப்படின்னுவா. ஏன் விஜய் அவ்வளவு பிடிக்கும்? எதனால? தளபதினாலே இதுதானே, அதுக்கு மேல எதுக்கு ஏன் பிடிக்கும்னா கேள்வி இருக்கா? யூஸ்வலாகவே அம்மா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அதுவும் அம்மா ஒரு அச்சீவராக இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக தான் இருக்கும். அந்த விதத்தில் அந்த சேரில் உட்காந்து அம்மாவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய இன்டர்வியூஸ் அம்மா தனியாக கொடுக்கும் போது கூட அங்கே போய் உட்காந்து சிரிச்சிட்டே பார்த்துட்ருப்பேன். அதனால ஹாப்பியாக, ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக இருக்கும். சினிமாவில் வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் உமனாக ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரியரையும் அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி ஃபேமிலின்னு எடுத்தப்போ நம்ம ரியா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபேமிலியோட மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியா வந்து உங்களுக்கு பிறந்தப்போ அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் அந்த லேபர் வார்டில் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு? ஹவு டிட் எவ்ரி திங் ஹேப்பன்? அந்த ஒரு கண்டிப்பாக இட் மஸ்ட் பி ரோலர் கோஸ்டர் ரைட். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஒரே வேர்டு தான், அதுதான் லைஃப், அதுதான் ஃபுல் ஹாப்பினஸ். இன்னைக்கு வரைக்குமே எந்த டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு என்ன கேட்டாங்கன்னா நான் அவங்க பிறந்த நாளை தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு எல்லா மதருக்குமே வந்து அது ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. நம்மளால் ஒரு உயிர் வந்து உருவாகி இன்னொரு உயிரை அது கையில் பார்க்கும்போது வேர்ட்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்கு. ஸோ என்ன வேர்ட்ஸே இல்லை, அவ்வளோதான். அது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. நீங்கள் வந்து அம்மா கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, நான் பிறந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, யார் என்னை ஃபர்ஸ்ட்டு தூக்குனாங்க, என்ன ரியாக்ஷன், பாய் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, கேர்ள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, அந்த கேள்வியெல்லாம் அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். என்ன என்ன பதில் வந்திருக்கு தெரியல. அது இல்லை ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது பொண்ணு தான். அப்படியா? எஸ், எனக்கு பொண்ணு தான் வேணும். பொண்ணு தான் வேணும்னு தோணுச்சு. நம்ம ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு தோணுச்சு. அது ஏன் தெரியல. இட் மேபி நமக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு கேர்ளோட மனசு ஒரு கேர்ளுக்கு தான் புரியும்னு எப்போவுமே நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக எனக்கு என்றைக்குமே இருக்கணும் போது ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணு தான் வேணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேணால் பார்த்துக்கலாம். அண்ட் கலராக ட்ரெஸ் பண்ணலாம், மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லா விஷயங்களும் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு பொண்ணு தான் வேணும்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கு பொண்ணு கிடைச்சதுல டபுள் மடங்கு ஹாப்பி நான். இன்னொரு பக்கம் வந்து உங்களை பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது செம்ம பாசிட்டிவாக, செம்ம ஆட்டிடியூடாக, கூலாக, எலகண்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. அண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு கேட்கணும்னு நினச்சது, அம்மா பொண்ணு மாதிரி இல்லாமல் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க ரெண்டு பேருமே. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நான் சொல்லும்போது கூட பேசிக்கிறது அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் பேசும்போதுமே அதான் சொல்கிறேன், அந்த வைப்புமே சிஸ்டர் அந்த மாதிரி தான் கேரிட். பப்ளிக்கில் போகும்போது எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா உங்கள் அக்கா கூட சொல்லியிருக்காங்க? எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க.
என்ன காண்டாகுமா உங்களுக்கு அப்படி சொன்னா? ஆமா லைட்டா. ஆமா ஆமா ஆகதான் செய்யும். அது நமக்கு வயசான ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, சிஸ்டர்ஸ் தான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கவே முடியாது. அது நமக்கு வயசான ஃபீல் கொடுக்குதா இல்லை அவங்கள எங்கரா ஃபீல் பண்ண வைக்கிறனால? எதனால அந்த காண்டு? ரெண்டுமே தான். ஆமா. கொஞ்சம் வன்மத்தோட பேசுறாங்க நினைக்கிறேன். தெரியுது இப்பதான் எனக்கும் பல உண்மைகள் இங்க வந்து வெளிப்படுது. நீங்க சொல்லுங்க, எப்படியும் மைசூர் சாண்டல் விளம்பரத்துல வர மாதிரி இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. சின்ன வயசுல 90s கிட்ஸா நான் யாரா வாந்தி எடுத்தது பேசிட்டு இருக்கும்போது வாந்தி எடுக்கிறது. அண்ட் நீங்க எப்படி இத்தனை வருஷமா எங்கராவே மெயின்டைன் பண்றது? இன்னைக்குமே உங்களுக்கு கல்யாணம் ஆலன்னு சொன்னா அப்படிலாம் இல்ல, எங்கனால எனக்கு ஃபீல் ஆகல. வயசாக அது ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு தானே இருக்கு. ஓகே, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. புரியுது. அண்ட் காட்ஸ் கொஞ்சம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாருன்னு அப்பப்போ சொல்லுவேன், நீ கொஞ்சம் அப்படியே இருமா கொஞ்ச நாளைக்கு. ஸோ மேபி அதான். நார்மலா உங்களுக்கு ரொட்டீன் என்ன? ஒர்க் அவுட்ஸ் தாண்டி அந்த மாதிரி ஏதாவது? ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் பண்ணதே இல்லை. எதுவுமே பண்ணாம எப்படிங்க? ஏதாவது ஃபுட் இருக்கும். டயட் தான். ஓகே, எனக்கு கேட்டால் ஃபுட் டயட் பெருசாக அப்படி ஒரு இது போய் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாக்லேட் பீஸா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் ரசம் சாதம் கொஞ்சம் இருந்தால் போதும் எனக்கு. இந்த டயட்டு தான். அந்த டயட்டு தான் மேபி நான் கரெக்டாக இருக்கேன். அண்ட் டாக்கிங் அபவுட் ட்ரீம்ஸ், நீங்கள் பர்சூயிங் சீரியலில் இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கோட கனவு, அவங்கள ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களா? அதை பற்றி ஏதாவது வாட் ஷி வாண்ட் பி இன் யுவர்? இல்லை, எனக்குங்கிறத விட என்னோட அம்மாவுக்கு அவளும் இந்த ஃபீல்டில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அதை எப்போவுமே அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும் ரியானி, ஒன்லி எஜுகேஷன் முக்கியம், படிச்சிருங்க. நான் அதான் சொல்லுவேன், ஒரு டிகிரி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன லைஃபுங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். உனக்கு இங்கே எழுதி இருக்குது இதில் வரணும்னு தான் நீ வருவ, இல்லைன்னா வரமாட்டேன். உன்னோட ஜாப் என்னவோ அதை நீ பார்ப்பேன். ஸோ அவங்களோட டிசிஷன் தான். பட் ஒரு சின்ன ஆசை இருக்குது, உங்களை மாதிரி ஒரு ஆங்கராச்சும் பண்ணணும். ஸ்டார்டிங் அந்த ஆங்கர்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து அது ஒன்றாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன இருக்குன்னு தெரியல. வெயிட் அண்ட் சீ தான். ரியாக்கு என்ன ஆசை? எனக்கு ஜாலியா இருக்கணும் அந்த ஆசை. ஜாலியா இருக்கணும். ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஆனால் எக்ஸாம் மட்டும் இருக்கக்கூடாது. படித்து பாஸ் ஆகி டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போக சொல்லுவாங்க. அடுத்த ப்ரெஷர் அது. நோ நம்ம அரியர் வைக்கிறோம், காலேஜ் போகிறோம், ஜாலியாக சுற்றுறோம். அப்போ அதுவும் ப்ரெஷர் தானே? பார்த்தீங்களா, அதுவும் ப்ரெஷர் தானே. என்னங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க பொண்ணை? பாவம், நல்ல ரியாலிட்டியில் நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எல்இடி செக்மெண்ட் வச்சிருக்கோம், அது பார்த்துடலாமா? கண்டிப்பா. இந்த மாதிரி ரியா வந்து வாலத்தனம் பண்ணி ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்க வீட்ல? இல்ல, நான் ரொம்ப சமத்தது. நான் ரொம்ப ஷை டைப். கம் அகைன். ஷை டைப். இல்ல இந்த மாதிரி ஆக்சுவலி இல்ல, உண்மையாவே இந்த ஏஜ்ல எல்லாம் பேச கூட மாட்டா. வீட்டுக்குள்ள நம்ம கிட்ட பேசுறதோடு சரி, வெளியில யாராவது வந்தாங்கன்னா உள்ள ஓடிடுவா. ஸோ நிஜமாவே அவ்வளோ ஷையாக இருந்தது. இந்த ஒரு 9th 10th கிராஸ் பண்ணி வரும்போது தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேச ஆரம்பிச்சு இப்போ இந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. ஆக்சுவலி how come this maturity? தெரியலையே, எங்க அம்மாட்ட வந்து அப்படியே வந்துருச்சு. நீங்களும் அப்படிதானா சின்ன வயசுல? நானும் அப்படிதான். ஓகே, நிஜமாவே அப்படிதான். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு கேட்கணும்னு தோணுது. நீங்க இப்ப அம்மா, உங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மாவோட குவாலிட்டிஸ் நீங்க அம்மா ஆனதுக்கு அப்புறமா அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இல்ல, நானுமே சமத்துங்கிறனால அப்படி எதுவும் மாறல. இல்ல உங்க அம்மா கிட்ட இருந்த ஒரு குவாலிட்டிஸ் இப்போ நீங்க ஒரு அம்மாவா இருக்கிறப்போ இது ஆமா நம்ம அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க, நம்மளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அது என்னெல்லாம்? கேரிங்கா பாத்துக்கிறது தான். இப்போ நம்ம ஏதாவது சாப்பிடும்போது கூட அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, இல்லை இது கவி சாப்பிடட்டும் அப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ நானுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. ஏதாவது ஒன்று சாப்பிட்றோன்னா இல்லை ஃபஸ்ட்டு ரியாவுக்கு வச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த இது வந்து மதர் ஆனோடனே அது எல்லாருக்கும் வந்துடும் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக. வெரி ஸ்வீட். ஸோ இன்னொரு வீடியோ இருக்கு, பார்த்துடலாமா? Mom, I'm 17 year. Let me look like one. இந்த மாதிரி ரியா பண்ணியிருக்காங்களா? அவங்க இப்போ வளர்ந்துட்டாங்க. ஷீ இஸ் ஆல்சோ 17 ஐ பிலீவ். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி வர வர அம்மா நானே பார்த்துக்கிறேம்மா, நான் எனக்கு பிடிச்சது பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து உங்ககிட்ட ஏதாவது சொல்கிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கா? அப்படி பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி இன்னுமே அது குழந்த மாதிரி அம்மா இதை பண்ணி கொடுங்க, அம்மா அதை கொடுங்க, அம்மா இதை பண்ணி கொடுங்கன்னுட்டு இருக்கா. நான் தான் சொல்கிறேன், ரியா நீ வளர்ந்துட்டுருக்கே ரியா, இன்னும் என்னை எதிர்பார்த்துட்ருக்காத, நீயே பண்ணு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரியா நான் உங்களை வந்து ஒரு டிபிக்கல் 2K-வா இருப்பேன் அப்படி நான் பண்ணித்தான் இருக்கேன், நான் என்ன பண்ணல? கேளுங்க என்ன பண்ணல. கம் டீடைல்ட் ஆர்குமெண்ட். சார் சார் எடுத்து சோஃபா போடுங்க, நான் நடுவில் உட்கார்றேன். சொல்லுமா என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன ஷோ சொல்லுங்க, சொல்லுமா என்னம்மா பிரச்சனை, என்னம்மா சொல்றாங்கம்மா, நீ உட்காருமா. நீங்க தான் சொல்லணும், நான் என்ன பண்ணல. நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட்? என்ன பண்ணலன்னு சொன்னாதானே என்ன பண்ணேன்னு சொல்ல முடியும். சிரிக்கமா இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான். காலையில எழுந்துச்சோன்னா நம்ம பெட்ஷீட்டை நம்ம மடிச்சு வைக்கணும், இன்னமும் அது அம்மா மடக்கட்டும்னு விடக்கூடாது.
ஸோ இப்படி ஆரம்பிச்சு ஒன்னொன்னா நான் சொல்லிக்கிட்டே போனேன். அந்த ஷோ வந்து ஃபுல்லா நான் மட்டும் தான் பேசிட்டு இல்லைங்க, இது இருக்கேன். வந்து வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படி இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறப்போ நீங்க வந்து இது பண்ண கண்ணா அப்படின்னு சொல்றப்போ இல்ல இப்பவும் அவன் என்னதான் பண்ண சொல்வா. நான் தான் பண்ணேன் இப்போ கூட. இப்ப முடி விரிச்சு விட்டு வந்திருக்கா, இதுல என்னங்க பண்றதுக்கு இருக்கு? அம்மா இல்லம்மா, இது தனி மனித தாக்குதலா இருக்குமா, நீங்க ஈருங்கம்மா, நீ பேசுமா. நானும் தான் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு மாதிரி போட்டு விட்டீங்க, அதுக்கப்புறம் நானே தானே இப்படி பண்ணிட்டு வந்தேன். விரிச்சு விட்டுட்டு வந்துட்டா, அவ்வளவுதான். மேம் எனக்கு இன்னொரு விஷயம், இப்போ ஒரு 2K கிடோட அம்மாவா இருக்கிறது எப்படி இருக்கு மேம்? பிகாஸ் உங்களுடைய ஜென்ரேஷன்ல நீங்க பார்த்து வளர்ந்த விஷயங்கள் எல்லாமே என்டையரா வேற. இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவங்களுடைய ஒகேபுலரி ஆகட்டும், பண்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எல்லாமே பயங்கரமா ஒரு கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கு? இது டாஸ்க்ல எனக்கு ஈஸியா இருக்கு. இப்போ நான் எங்காச்சும் போனோம்ல, ரியா நான் என்ன ட்ரெஸ் போகணும் நீ சொல்லுன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நான் ஆக்சுவலி அதை என்ஜாய் பண்ணுறேன். முன்னாடிலாம் நம்ம எங்கேயாச்சும் போனோன்னா அம்மா சொல்லுவாங்க, அப்போ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, நம்ம இங்கே போகிறோம், இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு. அப்படி முன்னாடி இருந்துச்சு, அம்மா சொல்லி நான் கேட்டேன். இப்போ என் பொண்ணு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஷோக்கு இப்போ வரது கூட எந்த ட்ரெஸ் போடணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. நீங்கள் இந்த பிளாக் ட்ரெஸ் இருக்குல்ல, நீங்கள் அதை போட்டுக்கோங்க, இந்த பிளாக் ட்ரெஸ் இருக்குது, இதை நான் போட்டுக்கிறேன், ஆர்னமெண்ட்ஸ் இது ஓகே, வேறாச்சும் இல்லை இது ஓகே இல்லை, அது வேறு மாற்றுங்க, எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. எனக்கு அது ஈஸியாக இருக்குது. ஓகே, நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். திஸ் இஸ் நைஸ். நீங்க அவங்கள பாத்துக்கிறது ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. எனக்கு இன்னொன்னு கேட்கணும் ரியா, ஆக்சுவலி 2K கிட்ஸ்னாலே இப்படிதான் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, ஆனா அப்படி கிடையாது. சில பேர் வந்து 90s ஸ்டைல்லையும் கொஞ்சம் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு டீனேஜ்ல எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு? 90s ஸ்டைலுடைய விஷயங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல 2K கிட்ஸை நீங்க ரிசம்பிள் பண்றீங்க? ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் 2K மாதிரி இருக்கும், அம்மாவோட இருந்தால் 90s கிட்ஸ் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அப்போ அவுடேட்டட்னு சொல்ல வரீங்களா அம்மா? அம்மா என்னைக்காச்சும் வந்து ஏமா பூமர் மாதிரி பண்ற அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு யோசிச்சிருக்காங்க அம்மா அவுடேட்டடா யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணியிருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை. அம்மாவும் 2K மாறிட்டாங்க இப்போ. அதான் 2K மாம் 2K கிட். 2K மாம்னா என்ன பண்ணுவாங்க? 2K மாம்னா என்ன பண்ணுவாங்க? டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பழைய முன்னாடி 90ஸ்ல இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ அவங்களும் நல்லா மாடர்னாக பேசுகிறதுலேருந்து எல்லாமே அப்படியே மாடர்னாக மாறிடுச்சு. ஸோ அதனால 2K மாம் 2K கிட். இன்னொரு பக்கம் மாடர்னாக மாறிட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு பிறந்திருப்போம் 80s 90ஸ்ல பிறக்கும்போது பேர்லாம் பாருங்களேன், கவிதா, சுபத்ரா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வச்சிருக்கா பேர் அழகா ரியா அப்படின்னு. நீங்கள் மாடர்னாக மாறிட்டீங்க, உங்கள் பேரையும் இப்போ மாடர்னாக மாற்றணும்னா என்ன பேர் மேம் வைப்பீங்க? அம்மாவுக்கு ஒரு பேர் வைங்க, மாடர்ன் நேம், ரியா, கியா, அந்த மாதிரி ஏதாவது, அது காரு பேரோ அந்த மாதிரி ஏதாவது. அம்மாக்கு என்ன 2K பேர் ஏதாவது ஒன்று? லயா. 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 ரியா. ரியா. லயா. ரியா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் பேர் மாத்த முடியாது. அப்பாக்கு என்ன பேரு? ஆட போயா அந்த மாதிரி ஏதாவது சொல்லி. ஸ்டைல்ஸா? ஸ்டைல்ஸா? அது டக்குனு வந்துருச்சு. அப்பாக்கு என்ன ரியா லயா ஈஸியா இருந்துச்சு, ஒரு எடுத்து தான் மாறி இருக்கு. சும்மா SK HK ஷார்ட் ஃபார்ம். ரித்திக் ரோஷனா? HKனா ஹர்திக் பாண்டியா? SK. இப்போ SK யாருன்னு வீட்டுக்கு போயிட்டு கேளுங்க. அடுத்து எவ்வளோ ட்ரிக்ஸா ஏமாத்தி இருக்குது. ஓகே, யார் சொன்னா உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு? கிட்டத்தட்ட 18 வருஷமா அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னும் சொல்லணும்னா, அவங்க என் வாழ்க்கையில என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி வேற யாருமே என்ன கூப்பிட்டது கிடையாது. ஆஹா, இந்த கிளிப் ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல் தான். இது பார்க்குறப்பவே கொஞ்சம் லைட்டாக எமோஷனல் ஆகுதுல்ல? எஸ். ஸோ ஐ பிலீவ் யூ போத் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேசுகிறதுல எல்லாத்துலேயுமே தெரியுது. ஃப்ரெண்ட்லியாக அவங்க உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க? இது கூட என் பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னா அது என்ன? ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாள். சில விஷயங்கள் சொல்ல தேவையில்லை, ஆனால் அவள் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாள். ஸோ அதுதான் ஸ்பெஷலாக. ஏன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க? இல்லை, அந்த மாம் அண்ட் டாட்டர் ஃபீல் பார்த்தாலே ஒரு எமோஷன் தானாக வந்துடுது. அவங்க பேசின நிறைய விஷயங்கள், கான்வர்சேஷன், எமோஷ்னலாக அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? லைக் டீப் டவுனா, ஹார்ட் ஃபெல்ட்டா, ஓவெல்ம்டா, சந்தோஷமா, எமோஷன் கம்ஸ் அண்ட் எல்லாமே? இல்லை, எமோஷ்னலாக அவள் எதுவும் இருந்ததில்லை. அவள் ஜாலியாக தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக தான் இருக்கான். ஸோ அதான் ஸ்கூலில் நடக்கிற எல்லா ஹாப்பினஸ்ஸு, இல்லை இந்த மாதிரி மிஸ் திட்டினாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு நான் ஷூட் முடிச்சுட்டு லேட்டாக வந்தால் கூட எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு அப்புறமா தான் தூங்குவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நிறையா கிட்ட கேட்கணும், இதை கூட நான் என் அம்மா கிட்ட பேசலாம், அந்த அளவுக்கு என் அம்மா இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதான் எல்லாமே பேசலாம், அன்ஃபில்டர்டா எதுனாலும் பேசலாம், எது வேணா, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. லயா, யூ ஆர் சீரியஸ்லி வெரி குட் லயா.
அம்மா கிட்ட மாட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்க, காம்ப்ரமைஸ் பண்ண என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க? இல்லை இப்போ ஏதாவது நான் பண்ணி என்னை திட்டுறாங்கன்னா திட்டுறதுக்கு முன்னாடி சொல்லுங்கம்மா, அப்போ தான் நான் சிரிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே சிரிச்சிருவாங்க. எங்க ஒன்று திட்டுங்க, சும்மா சும்மா ஒரு தப்பு பண்ண எப்படி திட்டுவீங்கன்னு பார்க்கலாம். திட்ட போறேன்னு சொல்லிட்டாலே அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடுவா. எங்க சொல்லுங்க. அதை நான் சொல்லணுமா அவளுக்கு நான் திட்ட போறேன் இப்போ ஒன்றுன்னு? அப்ப நான் திட்ட போறேன். நீங்க என்ன லையா, நீங்க சிரிக்க கூடாது லையா. அதுதாங்க சிரிப்பு வந்துரும். ஏன் இப்படி பண்றியா அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே அவ்வளவுதான், அது ஒரு மாதிரி சிரிப்புல போய் முடிஞ்சிரும். கடைசியில காண்டாய் திட்டிட்டு இருக்கு, குபீர் சிரிப்பா அதுதான் அப்படிதான். அது கடைசியில 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். தண்ணி வர அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். திட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பேன், சிரிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே அவங்களும் சிரிச்சிருவாங்க. எஸ். ஸோ இப்போ வந்து ஒரு அழகான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். பட்டு பட்டுன்னு கேட்பேன், நீங்களும் பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ணும். ரியா உங்ககிட்ட தான் கேள்வி. அவங்க தப்பா பதில் சொன்னா நீங்க அவங்களுக்கு டேர் கொடுக்கலாம். ஆமா கொடுக்கலாம். ஓகேவா? அம்மா நடிச்ச சீரியல் நேம்ஸ்: கண்ணெதிரே தோன்றினால், மீனா, நிலா, அன்னக்கூடி 5 பெண்கள், ஐயோ கலாக்காலம் காலங்கள். சொல்லிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதுக்கு மேல தெரியாது. கரெக்டாமா? கரெக்டா? ஓகே. இப்போ அடுத்த क्वेश्चन. அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி என்னைக்கு? அக்டோபர் 10th. இயரா 2001. அடடா தப்பாயிச்சு. தப்பா? சரி, எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? அத சொன்னா கூட ஓகே தான். 20. டைம் அப். ஒன்னு மிஸ். டேர் ஒரே ஒரு டேர் கொடுத்துருங்க. என்ன பண்ணலாம் வைக்கலாம்? பாட சொல்லுவோம். கூட சேர்ந்து அமுதனா பாடுவாரு. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெரு கொடுக்கும் சிங்கத்தை சீராடமா, எவன் இருந்தோம் என் ரூட்டு மாறாதம்மா, நான் ரெடி தான் வரவா. இதுல நீங்க நோட் பண்ணீங்களா? நீங்க போட்டீங்கன்னா நான் கூட பாடிடுவேன். தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாத பான் தான் இருக்கும் லிரிக்ல. சீண்டாத மான் வந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்னிங்கே அது. அப்படியா? அத நான் கவனிக்கல பாத்தீங்க. அதனால அந்த எவ்வளவு கீழடி நோட் பண்றேன். இல்லப்பா, படத்துல பாதாளமா வரும். தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாத பான் நினைக்கிறேன். லயாக்கு வார்னிங் கொடுத்துருக்கீங்க. லயா, அது என்கொயர் அபவுட் திஸ். அதுக்கப்புறம் சரி, ஏன் நீங்க எடுத்தோடனே விஜய் சாருடைய பாட்டு பாடுனீங்க? விஜய் ஃபேன். ஸோ விஜய் பிடிக்கும், அதனால நிறைய விஜய் படம் தான் பார்த்தது. அதனால விஜய் பாட்டு. அந்த லிரிக்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆயிடுதுமா, ஆனா இந்த புக்ல இருக்கிறது மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுமா, என்னமா பண்றது அப்படின்னு. அவங்க கொஞ்ச நேரம் மட்டும் தான் சொன்னாங்க, நீங்க பூமர் மாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி வந்துரும்ல. இது ஒண்ணு மட்டும் அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க பாருங்க, லயால இருந்து கவிதாவா மாறிட்டீங்க திடீர்னு. லயா மூலுக்கு வாங்க. மாறும்ல. ஏன் விஜய் அவ்வளவு பிடிக்கும்? எதனால? தளபதி ஃபேன். ஏன் தளபதினாலே இதுதானே, அதுக்கு மேல எதுக்கு ஏன் பிடிக்கும்னா கேள்வி இருக்கா? தளபதினாலே பிடிக்கும். ஆமா, எனக்கு பிடிக்குங்க தளபதி சார். விஜய் ஃபேன் நானும். சரி, எஸ். அடுத்த ரேபிட் ஃபயர் क्वेश्चन. அம்மாக்கு பிடிச்ச ஸ்வீட்? ஹல்வா. அம்மா நேத்து கூட சாப்பிட்டோம், திருநெல்வேலி ஹல்வா. அம்மாக்கு பிடிச்ச ஹீரோ? சூர்யா. கரெக்ட். அம்மாக்கு பிடிச்ச ஹீரோயின்? ஜோதிகா. கரெக்ட். நான் சொல்ல அம்மா அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட். இந்த போனை கொஞ்சம் கீழே வச்சுட்டு வேலை பாக்குறியா? அப்படியா? கரெக்ட். எப்ப பார்த்தாலும் போனோடவே இருந்தா ஏதாவது வேலை சொன்னா கூட ஃபோன் ஒரு கையில இருக்கும், இந்த கை தான் வேலை பார்க்கும். அது கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்ல. லாஸ்ட் ஃபேவரட் சாங், அம்மாவோட ஃபேவரட் சாங்? அது அப்போ ரீல்ஸ்ல என்ன சாங் ட்ரெண்டிங்கா இருக்கும் அததான் பாடுவாங்க. சரி, இப்போ என்ன பாடிட்டு இருக்காங்க? அப்படி ரீல்ஸ் யோசிப்பா, என்ன ரீல் லாஸ்டா பண்ணோம் அப்படின்னு. இந்த ஆவேசம் படத்துல ஃபஹத் ஃபாசில் பண்ண தூணுக்குள்ள ஒளிஞ்சிட்டு அதெல்லாம் பண்ணியாச்சு உனக்கு 4 வாட்டி. ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அவங்க உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சதுன்னா, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்னைக்காச்சும் அவங்க போட்டு போயிருக்காங்களா? ஃபீலிங் லைக் சின்ன கேர்ள் தான் நான் இன்னும் அப்படின்ட்டு. ஆக்சரிஸ்? ஆமா குட் கேர்ள், குட்டி கேர்ள் ஒன்லி போட்டிருக்கேன். ஏன் ரியலி இல்லையா? 2 பேரும் மாத்தி போட்டுப்போம். உங்களோட இன்ஸ்டா நேமே மாத்திருங்க. நோ மோர் கவிதா, ஜஸ்ட் லயா. இதுக்கு மேல 100% ஓகே. லயா எஸ் அஃபிஷியல் மாத்திடுறேன். அண்ட் இன்னொன்று, சப்போர்ட்டிங் ஈச் அதர்ஸ் ட்ரீம்ன்றது இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற காலத்தில். உங்களோட ட்ரீம் சேஸ் பண்ணி போறீங்க, அதை புரிஞ்சுட்டு அவங்களோட ரொட்டீன்ஸ் அவங்க பார்த்துக்கிறது, அவங்களோட ட்ரீம்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, ஹவு ஹெல்த்தி இட் இஸ் பிட்வீன் யூ டூ. இல்லை, அப்படி தான் இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஜென்ரேஷனில் நம்மளோட ட்ரீமையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ப்ளஸ் அவங்க ட்ரீம்காக தான் நம்ம இன்னைக்கு உழைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபைனலி அவங்களோட எஜுகேஷன் அவங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படித்து வரணும். ஸோ ஃப்யூச்சர் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஓடிட்டுருக்கோம். அதை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சாச்சு. ஸோ அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் நினைக்கிறேன். ரியா, நீங்கள் அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷீ இஸ் த பிகெஸ்ட் சப்போர்ட் யூ. ஆனால் இந்த விஷயத்துக்காக பர்டிகுலராக நான் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த ஒரு ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அம்மாவுக்கு நான் தேங்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்? என்னை இந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கே தேங்க்யூ. ஓ
அண்ட் சாரி எதுக்காவது? சாரி டு மாம். ஏதாவது விஷயத்துக்கு சாரி சொல்லணும். நைட்டு தூங்க விடாமல் பேசிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு சாரி. நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி என்ஜாய் பண்ணுவோம். பட் ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருப்போம். அப்போவும் தூங்க விடாமல் பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ தான் கொஞ்சம் காண்டாகும். ஏய் தூங்க. நைட்டு 2 மணி, நைட் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம். இந்த ஹாலிடேஸ்னால ஸ்கூலில் ஆரம்பிச்சாச்சுன்னா தூங்கி தான் ஆகணும் சீக்கிரம். இந்த ஹாலிடேஸில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் பேசுவா. அந்த ஃபோனை வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் நான் சொல்லணும், ஃபோனை வைன்னா. அது வச்சுட்டாங்கன்னா அடுத்த 1 ஹவர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் எஜுகேஷனை பற்றி வேறு பேசுவாங்க. இதை படிக்கணுமா, அதை படிக்கணுமா, படிச்சுட்டு இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, பேசுகிற நேரமாடா இது. ஸோ அதுக்காக சாரி சொல்கிறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பெருநன்மை. ஆனால் திரும்பி அப்படி தான் பேசுவேன். பார்த்தீங்களா? பேசுனதுக்கு சாரி, பட் மாற்றிக்கலாம் முடியாது அந்த மாதிரி. அதனால தான் இட்ஸ் ஓகே. சரி, இந்த அம்மா ஒரு விஷயம் மாற்றிக்கணும்னா எதை சொல்லுவீங்க? இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கா மாற்றிக்கமா நல்லாயிருக்கும். மாற்றிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அப்படியே இருந்தால் போதும். ஏங்க என்ன மாதிரி பேர் வாங்கி வச்சிருக்கீங்க? எது கேட்டாலும் இப்படி அம்மா இப்படியே தான் பிடிச்சிருக்கு, டெய்லர் மேட் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நீங்கள் வந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு மொமெண்ட் அம்மா கூட மறக்கவே முடியாது. ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் மை லைஃப் டைம்னா. இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக சேப்பாக் ஸ்டேடியம் மேட்ச் பார்க்க போயிருந்தோம். அது நீ ஃபோட்டோ போட்டுருக்கீங்களா இன்ஸ்டால? ஆமாம், நான் லைக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க, நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, கூட்டிகிட்டு போயிட்டா பயங்கர ஹாப்பி அவங்களுக்கு. அது அதாவது பக்கெட் லிஸ்ட்டில் வந்து ஒரு டிக் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து ஹாப்பினஸ் அவளுக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸ் கொடுத்தது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க தெரியுமா? டிக்கெட் விற்கிற விலைவாசிக்கு அவன் 37,000 பேர் கீழே நின்று. வெரி பிக் திங் மேம் இது. நீங்கள் சம்மரில் ஐயோன்னு ஆயிடுச்சு, அது வேற விஷயம். நீங்கள் வந்து லண்டன் கூட்டு போனாலும் கூட்டு போயிருப்பாங்க. இது இன்னும் கஷ்டம் டிக்கெட் வாங்குறது. ஷீ டிட் இட் ஃபார் யூ. ஆமாம், அதுக்கே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். தேங்க்யூ, வெல்கம். அண்ட் இன்னொரு விஷயம், அம்மா எல்லாமோ பண்ணியிருக்க விஷயம் தான், உலகத்தில் எல்லாமோ பண்ணியிருப்பாங்க. அடிச்சிருக்காங்களா? அடிக்க மாட்டாங்க அம்மா. நெவர். திட்டுறது தான். திட்டுறது மட்டும்தான். அதுவும் ரொம்ப அப்பப்போ எப்பயாச்சு. ஓகே. அதுவும் நான் அம்மா என்ன அடித்ததில்லை, பாட்டியும் அம்மாவை அடித்ததில்லை. உங்கள் அம்மாவை அடிச்சதில்ல? ஓகே. அதுதான் ஹேபிட்டே இல்லை, அந்த அடிக்கணும் அப்படிங்கிற ஹேபிட்டே இல்லை. எதனாலும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி புரிய வச்சு பண்ண வச்சிடணும், அவ்வளோதான். இல்லாட்டி கோச்சிக்கிட்டு நான் பேசாமல் இருப்பேன். நான் உங்ககிட்ட 1/2 ஹவருக்கு பேசவே மாட்டேன் ரியா அப்படின்னா அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இல்லை உடனே வந்து ஓகே சாரி நான் பண்ணல பேசுங்க, லைக் அந்த மாதிரி தான். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.